வணக்கம்மா. வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் தம்பி. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நல்ல விஷயம். அதான் கோவில்ல வச்சு பேசலான்ட்டு. என்ன விஷயப்பா? இனிமே நாகராஜ் அண்ணனுக்கும் நம்மளுக்கும் நல்ல உறவு முறை இருக்கணும்ல, அதான் அப்படி கேக்குறாரு. கண்டிப்பா. அதுக்காகத்தானே உங்களை தேடி கோவில் வரைக்கும் வந்திருக்கோம். என்ன நல்ல விஷயம்? என் பையன் துபாயில வேலை பார்க்கறான், கை நிறைய சம்பாதிக்கிறான். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். உங்க பேத்தி லட்சுமிய என் பையனுக்கு பொண்ணு கேட்டு தான் வந்திருக்கேன். என்ன பாட்டி, நான் கேட்டது உங்களுக்கு பிடிக்கலையா? உங்க பேத்தி நல்லா இருக்கணும்னு நீங்க ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சா மட்டும் போதும். வேற எந்த சீசனத்தையும் எங்களுக்கு வேண்டாம். என் வீட்டுல நான் பெத்த பொண்ணு மாதிரி உங்க பேத்தியை நான் பத்திரமா பாத்துப்பேன். நீங்க உங்க பேத்திய எப்ப வேணாலும் வந்து வீட்டுல பாத்துக்கலாம். பாட்டி, என் பையன் தான் போன்ல வர்றான். இத ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். சொல்லுப்பா தம்பி. அக்கா, நீ இருக்கிய அமைதியா இருக்க. இவ என்ன பழைய கஜேந்திரனை மாத்திரம் போல இருக்க. நீ இப்ப ஏதாவது பேசி அவனை ஆஃப் பண்றியா, இல்ல அவனை நான் தூக்கி போட்டு மெதிக்கவா? ஏன்டா அப்படி பேசிக்கிட்டு இருக்க? இப்ப நீ சாதாரண ஆள் கிடையாது, இந்த ஊர் பிரசிடென்ட். நீ கோவத்தை அடக்கு, இதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பாட்டிமா, ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. லக்ஷ்மிக்கு ஏற்கனவே மாப்பிள்ளை பார்த்தாச்சு.